கடலைப்பருப்பு ஒரு ஒரு கோலை. கடலைப்பருப்பு ஒரு கோலை. பச்சை பயிறு, முழு பச்சை பயிறு, அது ஒரு கோலை. முழு பச்சை பயிறு ஒரு கோலை. ஓகேயா? ஓகே. ஊற வைக்கணும். கொஞ்ச நேரம் ஊற வச்சிடணும், ஒரு 1/2 மணி நேரம். ஊற வச்சுட்டு கழுவி குக்கரில் கூட போட்டணும். போட்டணும். இப்போ அடுப்பில் போட்டோமா பானையில், பொட்டை கையோட வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, தக்காளி. ஓகேயா? ஓகே. அந்த ஒரு குழம்பு சொல்கிறேன். எல்லாம் நான் சொன்னது அத்தனையும் வடக்கி விட்டுற மாதிரி விட்டுக்கணும், சின்னதாக. அதில் போட்டுடணும். அதில் வெறுந்த அதில் போட்டுடணும். போட்டுட்டு அப்புறம் சீரகமோ பெருஞ்சீரகமோ போடணும். அது போட்டுட்டு அப்புறம் மஞ்சத்தூள் போடணும். வேணுன்ற அளவு மஞ்சத்தூள். சரி. மிளகாத்தூள் வேணும்னா போடணும், நல்லடி பரவாயில்ல. அதான் இப்போ மிளகா போடுறோமே, ஊசி மிளகா போடலாம், பச்சை மிளகா, பச்சை மிளகா எது வேணாலும் போடலாம். வெந்துதா? வெந்துருது. நல்லா மசிய வந்துடணும். மறுபடியும் இஞ்சி, பூண்டு, வெங்காயம், தக்காளி பழம், பச்சை மிளகா எல்லாம் அதே மாதிரி சிறுசா. ஆனால் நான் நிறையா போடுவேன், நிறைய தங்க வரேன். இவ்வளோ நான் நிறையா போடுவேன். வெட்டி வச்சுக்கணும். வெட்டி வச்சாச்சா? அப்புறம் அந்த பருப்பு அது வெந்துக்கிட்டு இருக்கா, அடுப்பில் வந்து சீச்சட்டி வைக்கணும். வச்சு நெய் ஊற்றணும். நெய்